மனது ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கும். அநேக எண்ணங்கள் நம்மளே உருவாக்கியிருப்போம். சில எண்ணங்கள் தேவ ஆவியானவரை நமக்குள்ள வைப்பார். ஏன் உருவாதுன்னா அது தேவனே தன்னுடைய எண்ணத்தை உங்களுடைய மனதில் வைக்கிறான்னு அர்த்தம். சில எண்ணங்கள் எப்படி வருகிறது என்றால் பிசாசு வைப்பான். நம்முடைய வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து அவர் வைத்திருக்கிற அத்தனை நினைவுகளும் நீதியான நினைவுகள். அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக வேற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் துன்மார்க்கமான எண்ணம். சில காரியங்களை மன்னிக்க முடியாமல் உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி காயப்படுத்த மன்னிக்க முடியாமல் உள்ள வச்சுட்டாங்கன்னா அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய தீய பலத்தாரனா உருவாகும். அவருடைய எண்ணத்தை நம்முடைய எண்ணமா மாத்திட்டு அப்படியே அதை எக்ஸால்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உயர்த்திட்டோம்னா நல்ல பலத்தாரங்கள் உருவாகிரும். ஒரு சில வாரங்களாக ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைன்னு பேசி வருகிறோம். நம்மை குறித்த தேவனுடைய மாறாத சித்தம் நாம் வெற்றி பெற வேண்டும். நாம் வெற்றி பெற்று வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் நாம் யாருடைய ஜனங்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியும். உலகம் எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்களை தான் உலகம் பார்க்கும். தோல்வி அடைந்தவர்களை உலகம் பார்க்காது. தோல்வி அடைந்தவர்களை உலகம் மேன்மையாகவும் பேசவும் செய்யாது. தோல்வி அடைந்தவர்களுடைய வார்த்தையை உலகம் மதிக்கவும் செய்யாது. உங்களுக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் சரிதான், அறிவு இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை என்றால், உங்கள் அறிவு உங்களுக்கு வெற்றியாக மாறவில்லை என்றால் நம்முடைய பேச்சு அங்கே எடுபடாது. அதனால தான் நம்முடைய பேச்சு இந்த உலகத்தில் எடுபட வேண்டும். இந்த உலகத்தில் நம் ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ, திட்டமிட்டிருக்கிறாரோ அவைகள்லாம் நம் மூலமாக நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும். இது ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனல் கிடையாது. எல்லாருமே கட்டாயமாக வெற்றி பெற்றே ஆகணும். இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்ல இல்லாமல் எல்லாருலேயும் சிறப்படையணும். அது சிறப்படைவதற்கு நம்ம தீவிரம் காமிக்கிறோம். கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தட்டும் அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம எல்லாரும் நல்ல பாதையில், வெற்றியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. மரணம் இல்லை என்றால் எந்த விதமான தோல்வி கிடையாது, எந்த விதமான டிசாஸ்டரும் கிடையாது. கர்த்தருடைய வழிகள் அனைத்தும் வெற்றியின் வழிகளாக, நிறைவின் வழிகளாக இருக்கிறது. அது எப்படி தானாக வந்துருமா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்டாவே வெற்றி வந்துருமா அப்படின்னு கேட்டோம்னா, வெற்றி வரணும். ஆனால் அப்படித்தான் வருதான்னு கேட்டிங்கன்னா அப்படி வருவது கிடையாது. ஏன் வருவதுன்னு கிடையாதுன்னா, கர்த்தர் மனிதனை சுயாதீனம் உள்ளவனாக படைச்சிருக்கிறார். மனிதனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதுவும் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். கர்த்தர் தான் தெய்வம், உங்கள் சுய சித்தத்தை பயன்படுத்தி தான் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பூமியில் மிகப்பெரிய நன்மை இயேசு. அதுக்கப்புறம் சுகம், செழிப்பு, வெற்றி, சமாதானம், நல்ல குடும்ப வாழ்க்கை, இவை அனைத்தும் எது அடிப்படையில் இருக்குது என்றால் நீங்கள் தெரிந்து கொள்வதின் அடிப்படையில் தான் இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், இது ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீயும் உன் சந்ததியின் நன்றாக இருக்கும்படி ஜீவனை சூஸ் பண்ணு, சித்தம் கொள்ளுனர். நாம் சித்தம் கொள்ளாத வரை நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் வராது. அதனால தான் சபையில் போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோம் என்றால், அதை விரும்ப வேண்டும் என்று, அதை சித்தம் கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறோம். நீதிமொழிகள் 4 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதுக்கு முன்னாடி இருதயத்தை காத்துக்கொள் மட்டும் சொல்லலை, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, சிந்தி, அதை கேளு. ஏன் வார்த்தைகள் முழுவதும் தேவனுடைய எண்ணங்களாக இருக்கிறது, நம்மை குறித்து தேவனுடைய ஆலோசனைகளாக இருக்கிறது, நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் கண்களை விட்டு பிரியாமல் அதை இருதயத்தில் வச்சு பத்திரப்படுத்தி வச்சிருந்தோம்னா அதுலேருந்து ஜீவ ஊற்று பெறப்படும் இருக்கு. தமிழில் ஜீவ ஊற்று பெறப்படும் இருக்கு, ஆங்கில பைபிளில் இஷ்யூஸ் பெறப்படும் இருக்கு. இஷ்யூஸ்னால் அது பிரச்சனையும் இஷ்யூ தான். எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு இஷ்யூ இருக்குங்கிறாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களாங்க? அந்த இஷ்யூ தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ நல்ல இஷ்யூவாக இருக்கலாம், கெட்ட இஷ்யூவாக இருக்கலாம். தவறான காரியத்தை மனதில் வச்சுட்டு இரவும் பகலும் பத்திரமா காத்து கொண்டீங்கன்னா கெட்ட இஷ்யூ இருக்கும், நிறைய கெட்ட இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மனதில் வச்சு சிந்திச்சு இரவும் பகலும் அதே சிந்திச்சோம்னா நல்ல இஷ்யூஸ் இருக்கும். அங்கே சொல்கிறது நல்ல இஷ்யூஸ். ஆங்கிலத்தில் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது, மூல பாஷையில் அது அர்த்தம்னா வாழ்க்கையின் எல்லைகள் போகுன்றிருக்கு. எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ தூரம் முன்னேற போகிறோங்கிறது மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள். 2 கொரிந்தியர் 10 பார்க்கும் பொழுது, நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்குங்கிற 2 கொரிந்தியர் 10 திருப்புவோம்.
2:10 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின் போர் செய்கிறவர்கள் அல்ல. என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். இங்கே இந்த மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழுகிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும் சொல்லுகிறார். அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் நமக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். நம் மாம்சத்தில் தான் நடக்கிறோம். மாம்சத்தில் நடந்தாலும் நம்முடைய யுத்தம், நம்முடைய சண்டை மாம்சீகமான சண்டை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சண்டைகள் முழுவதும் மாம்சீகமான சண்டைகள். அதாவது பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சக்தி இருந்தாலும், ஆனால் சண்டை எதுக்கு நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சுன்னா மாம்சத்துக்கு மாம்சம் நடந்தது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம மாம்சீகமாக நடந்தாலும் நம்முடைய யுத்தம் மாம்சீகமானது கிடையாது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அந்த ஆயுதங்கள் தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அந்த அரண்கள் சொல்லும் பொழுது பலத்த அரண் ஆங்கில பைபிளில் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு போட்டிருக்கு, தமிழில் அரண்களைன்னு இருக்கு இல்லையா. இங்கே பலத்த அரண் போடலை இல்லையா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு 4 என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஆங்கில பைபிளில் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு போட்டிருக்கு, தமிழில் அரண் போட்டிருக்கு. அரண்னாவே ஸ்ட்ராங்கான ஒரு அரண் தான், பலமான அரண், பாதுகாப்பான அரண். இந்த அரண்களை நிர்மூலமாக்க நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அரண்னா என்னன்னு சொன்னோம், அரண்னா பிசாசு கிடையாது. அரண்னா பிசாசு அப்படின்னு கிடையாது. அரண்கிறது மனதில் செயல்படக்கூடிய ஒரு காரியம், தாட் ப்ராசஸில் எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஒரு காரியம். அநேகரோட மக்களுடைய மனதில் பிசாசு அந்த அரண் மூலமாக தான் செயல்படுகிறான். அரண் பிசாசு கிடையாது, ஆனால் அந்த அரண் மூலமாக தான் பிசாசு செயல்படுகிறான். நிறைய காரியங்களை இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நிறைய காரியங்களை விடணும்னு நினைக்கிறோம். இப்படி வாழக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. என்னவே இல்லையா? இருக்குது. எண்ணம் போய் தான் வர்றோம், எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த அநேக நேரத்தில் அந்த எண்ணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியல, அதுக்கேற்ற விதத்தில் வாழ முடியல. ஏன் வாழ முடியலன்னா, மனதில் ஏதோ ஒரு பலத்த அரண் இருக்கிறது. அந்த பலத்த அரணை நிர்மூலமாக்காத வரை தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. பலத்த அரண் சொல்லும் பொழுது அந்த பலத்த அரண்கிற அரண் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. கிரேக்க மொழியில் அப்படியே பார்த்தோம்னா கசல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை கஷல். கஷல்னா ஒரு கோட்டை சவர்லாம் அரண்மனைக்கு வெளியே இருக்கு இல்லையா, ஒரு கோட்டை அல்லது ஒரு ஃபோர்ட்ரஸ். இன்னொரு வார்த்தை ஸ்ட்ராங் ஹோல்டு யூஸ் பண்ணுறாங்க. பிசாசு பல நாட்களாக ஒரு எண்ணங்களின் மேல் ஒரு எண்ணங்களாக நம்முடைய மனதில் வைத்து ஒரு கோட்டையை எழுப்பி அந்த கோட்டைக்குள்ளே மறைந்து கொண்டு நம்மை சிறைப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்துகிறார். அதன் மூலமாக தான் நம்மை அடிமைப்படுத்துகிறான், நம்ம என்சிலேவ் பண்ணுறான், நம்ம அவன் விருப்பத்துக்கேற்றவரை நம்மை ஆட வைக்கிறான். எப்படி ஆட வைக்கிறான்னா, நம்முடைய மனதின் எண்ணங்கள் மூலமாக அவன் உள்ளம் மறைந்து கொண்டு அதிலிருந்து செயல்படுகிறான். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆவி நம்மை செயல்படுத்துவது கிடையாது. எது நம்மை செயல்படுத்தக்கூடிய ஃபேக்டர் என்ன? நம்மை யார் செயல்படுத்துகிற, மனதா ஆவியா? மனது ஆவிக்கேற்ற மாதிரி சிந்திச்சுன்னா ஆவியின் கனிகள் வெளியே வரும். மனது மாம்சீகமாக சிந்திச்சுன்னா அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கும். தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் அந்த இடத்துல செயல்பட முடியாமல் போகும். கவனிச்சேவாங்க இல்லையா. இப்போ பிசாசோட வாழ்க்கையிலேருந்து வெளியே வரட்டணும், பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் அவனோட வாழ்க்கையில் நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் அந்த பலத்த அரணை நிர்மூலமாக்கணும். சொல்றது புரிஞ்சு வருது இல்லையா? பலத்த அரணை நிர்மூலமாக்கணும்னா அவன் இருப்பதற்கு இடமில்லாமல் போயிடும். அவன் இருப்பதற்கு இடம் இல்லைன்னா அவனை வாழ்க்கையிலேருந்து விரட்டி விடலாம், வெற்றிக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ வளமுள்ளதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் மனதில் இருக்கிற சம்பவங்களை குறித்து தான் பேசுகிறது. தர்க்கங்கள், இமேஜினேஷனை குறித்து பேசுகிறார். தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக எழும்புகிற மேட்டிமைங்கிறாரு, அப்புறம் எண்ணங்கிறாரு. இது அனைத்தும்
இவையெல்லாம் மனதில் செயல்படக்கூடிய காரியங்கள். நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. யுத்தம் எங்கே நடக்கிறது என்றால் நம்முடைய மனதில் நடக்கிறது, எண்ணத்தில் நடக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்ய விரும்புகிறார், சில ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அவருக்கு சந்தோஷம், அவருக்கு அவர் நிறைவு. அநேக நேரத்தில் கர்த்தர் நம்முடைய மனதோடு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. நம்முடைய மனதோடு எண்ணங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த நம்முடைய மனதில் இருக்க தவறான எண்ணங்களை அவர் அகற்றினா தான் அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை பேசுகிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கேளு, அதை அரவணைச்சிக்கோ, அதை ஏற்றுக்கொள்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏன்னா அந்த ஒரு யுத்தம் மாதிரி மனதில் ஏற்படுகிற யுத்தம் மாதிரி. அதே நேரத்தில் பிசாசும் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவனுடைய திட்டங்கள் ஆலோசனைகள் நிறைவேறுவதற்கு அவனும் பேசுகிறான். இந்த எண்ணத்தை நீ எடுத்துக்கோ, இந்த பொய்யை எடுத்துக்கோ, இந்த வஞ்சனை எடுத்துக்கோ, இதை சிந்தி, இதை அரவணை, இரவும் பகலும் வியாதியை சிந்தி, வறுமையை சிந்தி, தீமையான காரியங்களை படுக்கும்போதும் நடக்கும்போதும் செஞ்சுட்டே இரு. அப்போ தான் அது உனக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் என்னுடைய நன்மையும் கிருபையும் பரிபூர்ணமான சித்தம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு அவனும் மனதோடு ஒரு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கான். இன்றைக்கி எத்தனையோ திருமண வாழ்க்கை ஃபெயிலியராக மாறுது. ஏன் அப்படி மாறுகிறது என்றால் அது நேர திருமணத்தில் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கலை. எங்கே ஆரம்பிச்சு? எண்ணத்தில் ஆரம்பிச்சது, ஒரு சிந்தையில் ஆரம்பிச்சு. பிசாசு விதைத்த ஏதோ ஒரு விதைகள் மூலமாக வந்துச்சு. அந்த அந்த எண்ணம் குடும்பத்துக்குள்ளே போய் அது ஒரு குடும்பத்தோடு நினைக்கிறது கிடையாது, அந்த பரம்பரையே தாக்கும்போது அந்த பரம்பரையாக அந்த விதமான மைண்ட் செட்லேயே வாழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது பலத்த அரணாக மாறிடுச்சு. அந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன தான் பேசினாலும் கேட்க மாட்டாங்க, என்ன தான் சிந்திச்சாலும் சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் என்ன தான் விலைக்கு சொன்னால் கூட அவங்க தலையில் ஏறவே ஏறாது. ஏன் ஏறாதுன்னா பலத்த அரண் உருவாயிருக்கு. அவங்களுடைய தவறான எண்ணத்துக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சு. அந்த பாண்டிங்குள்ளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போகவே முடியாது. இப்போ குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டும்னா என்ன செய்யணும்னா அந்த எண்ணத்தை அடிக்கணும். எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க தான் அந்த எண்ணம் நிர்மூலமாகும். அப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை மாறும். எத்தனை சபைகளை கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஏன் கிரியை செய்ய முடியும்னா பலத்தில் பாரம்பரியம் என்கிற ஒரு பலத்தாரன் இருக்கும். அந்த பாரம்பரிய பலத்தாரன் ஒரு நாளில் வந்துச்சான்னு கேட்டால் ஒரு நாளில் வரலை. பல காலமாக அப்படியே ஒவ்வொரு தலைமுறையாக பேசி 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 ஒரு பெரிய பலத்த அரணை சபையில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த சபை மக்கள்கிட்ட நீ என்ன பேசுங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அந்த அவங்க பல காலமாக நம்பினாங்க பார்த்தீங்களா ஒரு பொய், அதை சத்தியமாக நினைப்பாங்க. நம்ம பேசுகிறது என்ன நினைப்பானா கள்ள போதனை நினைப்பாங்க. ஏன்? பலத்தரன் உருவாயிருச்சு. அவங்க தவறான எண்ணத்தை தவறான சிந்தையை தூக்கி நிறுத்துகிறாங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாத அளவுக்கு அது தடையாக மாறுது. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் சபையில் அற்புதம் செய்யணும், சபை மக்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா ஒரு பலத்த கோட்டை, தவறான ஒரு எண்ணம்ங்கிற கோட்டை உள்ள அப்படியே கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இது ஒரு நாள் நடந்துச்சானா ஒரு நாள் நடக்கிற எந்த ஒரு கோட்டையும் ஒரு நாள் நடக்காது. ஒரு தெர்மோக்கோல்ல பண்ணால் கூட காலையிலேருந்து சாயங்காலம் வரை நடக்கணும் இல்லையா? இது பெரிய கோட்டை இருக்குன்னா பல நாட்கள் வேலை செய்யணும். அப்போ தேவனை காட்டிலும் பிசாசு பெரியவனான்னு கேட்டால் பெரியவன் கிடையாது. உங்களுடைய எண்ணத்துக்குள்ள தேவன் செயல்பட முடியாத அளவுக்கு நீங்கள் தடு செய்கிறீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசும்பொழுது அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் இருக்கு. இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாத அளவுக்கு லிமிட் பண்ணுறாங்க. எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டாச்சு, கடவுளுடைய பிள்ளையாக மாறிட்டாங்க. ஆனால் இன்னமும் அவங்களுக்குள்ள சில பலத்தாரன் இருக்கா இருக்கு தெரியுமா? ஜாதிங்கிற ஒரு பலத்தாரன் இருக்கும் தெரியுமா? ஐயா நாங்கள் ஜாதியெலாம் பார்க்கலையா, ஆனால் அந்த ஜாதியில் மட்டும் வேணாயா, அப்புறம் என்ன ஜாதி பார்க்கலங்கிற? இது என்னது? இதுக்கு பூச்சு. நாங்கள் இப்போ தான் தலைமுறை வந்துட்டே இல்லை, இப்போ தான். அப்போ அது பூச்சு. வெளியே பேசுவாங்க, நான் ஜாதிலாம் பார்க்க மாட்டோம்பாங்க. ஆனால் அவங்கள மனதுக்குள்ளே ஜாதி பார்ப்பாங்க, ஜாதியை சிந்திப்பாங்க. அவங்க ஜாதியை அவங்க பெருசாக நினச்சி பேசுவாங்க. அப்படின்னா நீ என்ன சொல்கிறது? ஜாதி பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பிசாசு மனதில் வச்சு ஆளுகை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம்.
இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம், பலத்த அரண்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். கடைசியாக முதல்ல எண்ணங்கள் மூலமாக தான் உருவாகுது, சிந்தைகள் மூலமாக தான் உருவாகுது. நாம் பார்க்க எப்படி அழகாக இருந்தாலும் சரி தான், சில நேரத்தில் நம்முடைய முகத்தில் எதுவுமே தெரியாது, பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்ல ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தான், நீங்கள் பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் சரி தான், உங்களுடைய மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மனதில் எப்போ எண்ணம் ஓடாமல் இருக்கும்னா, ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தீங்கன்னா மனது தூங்கும். உங்கள் மனது சரியாக தூங்கலை, மனது ரெஸ்ட் எடுக்கலைன்னா எண்ணங்கள் மனதில் ஓடிட்டே இருக்கும். கனவுகளாக வரும், அது வரும், இது வரும். அதெல்லாம் எங்கே வருதுன்னா மனது ரெஸ்ட் எடுக்கலன்னு அர்த்தம். ஒரு நல்ல தூக்கம்னா என்னங்க, சரீரம் தூங்குறது மட்டும் இல்லைங்க, மனது தூங்கணுங்க. மனது இரவு நேரத்தில் மனது ரெஸ்ட் எடுக்கணும். பகலில் நம்ம விழித்திருக்கிற நேரம் முழுவதும் மனது ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கும். அநேக எண்ணங்கள் நம்மளே உருவாக்கியிருப்போம். நமக்கு வந்த அனுபவங்கள், உலகத்தில் நம்ம கிடைத்த சிந்தைகள், அதன் மூலமாக எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். சில எண்ணங்கள் தேவ ஆவியானவரை நமக்குள்ள வைப்பார். சில எண்ணங்களை, சில சிந்தைகளை சிந்திக்க வேண்டும் என்று திடீர்னு அந்த எண்ணங்கள் உருவாகும், சில சிந்தைகள் உருவாகும். ஏன் உருவாகுதுன்னா, அது தேவனே தன்னுடைய எண்ணத்தை உங்களுடைய மனதில் வைக்கிறான்னு அர்த்தம். சில எண்ணங்கள் எப்படி வருகிறது என்றால், பிசாசு வைப்பான். சொன்னது புரியுதுங்களா? மேலே மொட்டை மாடியில் நிற்கிறீங்க, குதிச்சிருங்கிறான். அப்படின்னா யார் சொல்கிறா? பிசாசு சொல்கிறான்னு அர்த்தம். குதிச்சிரு, நீ இருந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னான்னா அது தேவன் சொல்லலை, பிசாசு சொல்கிறான்னு அர்த்தம். ஆமாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நீ சிந்திக்கவே கூடாது. என்ன செய்யணும்? டக்குன்னு மொட்டை மாடி விட்டு கீழே இறங்கிடணும். என்ன சரி, உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த அந்த பிளேஸை விட்டு டக்குன்னு வெளியே போயிடணும். ஏன்னா எல்லாமே எப்படி ஆரம்பிக்குது? எண்ணத்தில் தான் ஆரம்பிக்குது. அன்றைக்கெலாம் ஒரு ஆளுங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க, நின்றுக்கிட்டே இருந்தாருங்க. இப்படி நின்றுட்டே இருந்தார். ஒரு ப்ரைவேட் பஸ் நின்றுச்சு, நின்றுட்டே இருந்தார். அந்த பஸ்ஸு மூவ் ஆகும்போது கரெக்டாக தலையை உள்ளே விட்டார். அப்படி நின்றுட்டே இருந்தாங்க. அந்த பஸ்ஸு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறான், அப்படி தலையை உள்ளே விட்டான். அப்போ அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கான். அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருக்குது. எண்ணங்கள் சும்மா விஷயம், சாதாரண காரியம் கிடையாதுங்க. எண்ணங்கள் நம்மை அழிக்கும், எண்ணங்கள் நம்மை உருவாக்கிறோம். ஏசையா திருப்புவோம். ஏசையா 55 தீர்க்கதரிசி எண்ணங்களை குறித்து பேசுகிறார். அதுக்கு முன்னாடி 55 முழுக்க படித்து பாருங்க. எப்படி ஒரு வெற்றிகளில் ஒரு வாழ்க்கையை வாழணும், எப்படி ஜெயமாக வாழணும், 3 பேசுகிறாரு. உங்கள் ஆவி, உங்கள் செவியை சாய்த்து, 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லலை, வரும்போது காதோட வாங்கங்கிறாரு. அதாவது கேட்கக்கூடிய காதோட வாங்க. செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், வந்து கேளுங்க. சில வருவாங்க, கேட்க மாட்டாங்க தெரியுமா? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அவங்க வேற ஏதாச்சும் கேட்டுட்டு இருப்பாங்க மனதில் வச்சு. ஆமாங்க, சைத்தான் சொல்லுவாங்களே, சைத்தான் வேதம் ஊதுங்கிறாங்களாங்க. அவங்க இன்னொரு மனதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எது பிழைக்கும்? ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைச்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை பிழைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, ஆத்துமா வாழுகிறது போல வரணும், கேட்கணும், சிந்திக்கணும். 6 படிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் நம்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்தே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 6:7 சொல்றாரு, ஒரு துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பட்டும். கர்த்தருடைய எண்ணத்துக்கு புறம்பான எண்ணங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான எண்ணங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பொல்லாத ஆளாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நம்மை மன்னிப்பதற்கு அவர் தீவிரம் காமிக்கிறார். மன்னிப்பதற்கு தீவிரம் காமிக்கிறார், கோபப்படுவதற்கு தாமதிக்கிறார் இருக்கு. இவர் சொல்றாரு, யோனா சொல்றாரு, ஸ்லோ டு ஆங்கர்ங்கிறாரு. நீ கோபப்படுவதற்கு தாமதம் காமிக்கிறவர், மன்னிப்பதற்கு தீவிரம் காமிக்கிறதுனால உள்ள எண்ணங்களையும் வழிகளையும் அக்கிரம நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். ஏன்னா அவர்
அவன் மேல் அவர் மனதுருகுவார். 9, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது சும்மா நினைவுகளை குறித்து பேசலை. ஒரு காரியம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிக்கிறான்னு சொல்கிறதை காட்டிலும் நம்ம குறித்து நினச்சிட்டே இருக்கிறார். யாராச்சும் நேசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? பிள்ளைகளை நேசிக்கணும்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகளை குறித்து சிந்திப்போம். பிள்ளைகளுக்கு இப்படி இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் என்று மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மை குறித்து தேவன் இரவும் பகலும் சிந்திக்கிறார். வேதம் சொல்வதில்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்மை நினைக்கிறார். அந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நினைக்கிறார். நம்முடைய குடும்பத்தை குறித்து நினைக்கிறார், பிள்ளைகளை குறித்து நினைக்கிறார், பொருளாதாரத்தை குறித்து நினைக்கிறார். நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கவே இல்லையா? நினைக்கவே இல்லைன்னா மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். நினைக்கிற இதே காரியங்கள் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை குறித்து எத்தனை காரியங்களை குறித்து நம்முடைய நினைவுகள் இருந்தாலும் அந்த காரியங்களை குறித்து அவருடைய நினைவுகள் பெரிய நினைவுகள், பெரிய வழிகள். நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவருக்கு ஒப்பீனியன் இருக்குங்க. சில டாக்டர்கிட்ட போகும்போது செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஒப்பீனியன் இருக்கு. ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவர் சிந்திக்கிறார். அவைகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம், நம்முடைய வழிகளை பார்க்கலாம் பெரியது, உயர்ந்ததுங்கிறாரு. மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை நிறைவேறும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணணும். விதையை போல கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை ஒரு மனிதனுடைய இருதயமாக நிலைத்தில் வைத்து பத்திரமா பாதுகாக்கிறான் என்றால் அந்த வார்த்தைகள் தான் கர்த்தருடைய நினைவுகள், அந்த வார்த்தைகள் தான் கர்த்தருடைய வழிகள். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அதாவது விளங்கிட்டு வரீங்க இல்லையா? அதாவது நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம் அவருடைய நினைவுகள் பெருசு, நம்முடைய வழிகளை பார்க்கலாம் அவருடைய வழிகள் பெருசு. அந்த பெருசை நம்மளுக்கு எப்படி கொண்டு வருகிறார்? உன்னை குறித்து இதை நினைக்கிறேன், உன் வாழ்க்கை குறித்து நினைக்கிறேன், உன் குடும்பத்தை குறித்து இதை நினைக்கிறேன் எப்படி நமக்கு சொல்றார் என்றால் இந்த வார்த்தையின் மூலமாக தான் சொல்றார். அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறான், வார்த்தை ஏற்றுக்கொள்கிறான்னா கர்த்தருடைய நினைவுகளை ஏற்றுக்கொள்கிறான், கர்த்தருடைய வழிகளை ஏற்றுக்கொள்கிறான் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? 7ஆம் வசனம் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடட்டும். அது துன்மார்க்கன் மட்டும் இல்லை, நம்முடைய நினைவுகள் தப்பா இருக்கு. உங்களுடைய நினைவுகள் தப்பாவே இல்லையா? இருக்கு. நம்முடைய நினைவுகள் அப்படி பெர்ஃபெக்டா இருந்தா நம்ம எங்கே இருப்போமே. அவருடைய நினைவுகள் அனைத்தும் நீதியான நினைவுகள், அவருடைய நினைவுகள் அனைத்தும் பெர்ஃபெக்டான நினைவுகள். அதில் அநீதி கிடையாது, அக்கிரமம் கிடையாது. மக்கள்கிட்ட கேட்டோம்னா ஆமாங்க நம்முடைய நினைவுகளை விட்டுட்டு கர்த்தருடைய நினைவுகளுக்கு வரணும், நம்முடைய கெட்ட எண்ணங்களை துன்மார்க்கமான எண்ணங்களை விட்டு கர்த்தரிடத்துல வந்துடணும் அப்படி சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து அவர் வைத்திருக்கிற அத்தனை நினைவுகளும் நீதியான நினைவுகள். ஏற்றுக்கிறீங்களா? உண்மைதானே? அப்போ அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக வேற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் துன்மார்க்கமான எண்ணம், அநீதியான எண்ணம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? துன்மார்க்கமான எண்ணம்னா இது பேங்கை கொள்ளையடிக்கலாமா, அபச்சாரம் பண்ணலாமா, வேசித்தனம் பண்ணலாமா, அது மட்டும் கிடையாது. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகளுக்கு விரோதமாக குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேற எந்த நினைவுகள் நினைத்தாலும் அது அநீதியான நினைவுகள். அவருடைய நினைவுகள் நீதியானது. அதற்கு விரோதமாக நம்ம எந்த நினைவுகள் நினைத்தாலும் அது அநீதியான நினைவுகள். என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? கத்துற இடத்துல வரணுங்க. அந்த நினைவுகளை விட்டு கத்துற இடத்துல திரும்ப கடவுள். அந்த அந்த நினைவுகளை விட்டுருங்க, விட்டுட்டு கத்துற இடத்துல திரும்புங்க. நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன, ஆலோசனை என்ன? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். ஒரு குமாரன் வாழ்ந்தார் பார்த்தீங்களா பூமியில? என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் அல்ல, என் பிதாவுடைய விருப்பத்தையே பூமியில செய்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா ஒருத்தர். அவரை போல வாழணும். வாழலாமா? வாழ முடியுமா? அதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அது எப்படி நடக்கும்? நம்முடைய எண்ணத்தை விட்டு அவரிடத்தில் திரும்பணும். அவருடைய எண்ணங்கள் மேலானது, உயர்ந்தது, உன்னதமானது. அது 1, 2, 3 படிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியே சாப்பிடாத, சாப்பிட்ட நாளிலே செத்து போவனாரு. பிசாசு வந்து சொல்றான், அதெல்லாம் சாக மாட்டாங்கிறான். 3ஆம் அதிகாரத்தை வந்து சொல்றான், கர்த்தர் சொன்னது உண்டா அப்படிமா. இப்போ சொல்றானா, நம்ம எதாவது சொன்னோமே, உங்க பைபிள் இப்படி சொல்லுமே அப்படிமா சொல்றாங்களா சிலர்? நீங்க உங்க பைபிள் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவீங்களே, அவங்க யாரு? பிசாசு கிடையாது, பிசாசுடைய வாய். அவங்க பிசாசு கிடையாது. நம்ம கிறிஸ்தவங்க சொல்லலையா? சர்ச்சுக்கு போனால் காசு கேட்பாங்களே, சொல்லலையா? நீங்க சொல்லலைங்க, எத்தனையோ அறிவாளிகள் சொல்றாங்கல்ல. அவங்க யாரு? தேவன் சொன்னது உண்டா, சர்ச்சில் சொன்னது உண்டாமா? கவனிங்க, நல்ல விஷயத்தில் அந்த வார்த்தையை நம்ம கேட்கறது நல்லது. என்னுடைய எண்ணத்தை மாற்றி என்னுடைய எண்ணத்தை கர்த்தருடைய எண்ணத்தை கொண்டு நான் ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறேன், இடமாற்றம் செய்ய விரும்புகிறேன்னா, கர்த்தர் சொன்னது உண்டா, இதை குறித்து கர்த்தர் சொன்னது உண்டா அப்படின்னு பார்க்கறது நல்லது. இதை குறித்து கர்த்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேத வாக்கியங்களை தேடி அலசி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பாசிட்டிவாக பார்த்தது நல்லது. ஆனால் பிசாசு சொல்கிறான், முதல்ல வந்து சொன்னது என்ன சொல்கிறான்டா, அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நீ சாக மாட்டான்னு சொல்லி கர்த்தருடைய எண்ணத்துக்கு விரோதமாக ஒரு முரட்டாட்டமான எண்ணத்தை சொல்கிறான். தேவன் சொன்னாரா, நீ சாக மாட்டாங்கிறான். அப்புறம் சொல்கிறான், வாசிங்க ஆதியா 3:5, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். பிசாசு சொல்கிறான், நீ பாவம் செஞ்சீங்கன்னா, நீ முரட்டாட்டமாக இருந்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தை நீ கேட்காம இருந்தீங்கன்னா, நீ பிரில்லியண்ட் ஆயிடுவ, ஷார்ப்பாக இருப்ப, கடவுள் மாதிரி ஆயிடுவ. எப்போ? முரட்டாட்டம் பண்ணா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நின்னீன்னா உனக்கு இப்படி ஆயிருன்னு சொல்கிறான். ஆனால் அது அப்படி ஆச்சான்னு கட்ட அப்படி ஆகாது. பிசாசு நம்மை குறித்து வைத்திருக்கிற அத்தனை எண்ணங்களும் தீய எண்ணங்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த எண்ணத்தை என்னைக்கு நம்ம உயர்த்துகிறோம், மேன்மையாக நினைக்கிறோம், கர்த்தருடைய எண்ணத்தை பார்க்கல நம்முடைய எண்ணத்தை சுப்பீரியராக நினைக்கிறோம், நீதியாக நினைக்கிறோம்னா அப்போ தான் உள்ள தீமை வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தீமையை நன்மை என்றும் தித்திப்பை கசப்பென்றும் கசப்பை தித்திப்பென்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. எத்தனை மக்கள் ஆசீர்வாதம் தப்புன்னு சொல்கிறாங்களா? உங்களுக்கு தெரியாது பாவம். இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மேலே சீரியல் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம சபைக்கு வர பிரதரோட வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். அவர்கிட்டையே இந்த ஊரில் இருக்க 2 பாசம் சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறீங்கன்னு இருக்காரு, அந்த சர்ச்சுக்காக போகிறீங்க, ஆசீர்வாதம் சொல்லுவாங்களே அப்படின்னு இருக்காங்க. அவர்கிட்டையே அவரே சொன்னார், 2-3 பேரை சொன்னார். அவங்களாம் எப்படி செய்வாங்கன்னு தெரியும். பேரே சொன்னார், அங்கேயே போகிறீங்க. அப்போனா அவங்க என்ன சொல்கிறாங்க? நன்மையை என்ன சொல்கிறாங்க? தீமைங்கிறாங்க. ஆசீர்வாதம் தீமையா நன்மையாங்க? நன்மைங்க. ஆசீர்வாதம்னு பணம் கிடையாதுங்க, கர்த்தருடைய ஆற்றலுங்க, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய எம்பவர்மெண்ட்டுங்க. எத்தனையோ மக்கள் சுகத்தை தீமைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? வியாதி நல்லதுங்கிறான். அது சில வசனம் தப்பாக சொல்கிறாங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு இருக்காங்க.
இருக்கு. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால எனக்கு வியாதி வந்தது நல்லது. அப்படி மட்டும் அதுக்கு மேலே சொல்லு. ஏன் உபத்திரவப்பட்டேன்னா கர்த்தருடைய வார்த்தை விட்டு நான் விலகி போனேன், அதனால உபத்திரம் வந்துச்சுன்னு இருக்கு. அங்கே அதனால் என்ன, உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு கஷ்டம் வந்து வியாதி வந்து நல்லது, ஒரு வேளைக்கு நல்லது தான். எதுக்கு நல்லது? அது நல்லதா? ஐயோ, அது நல்லதே கிடையாதுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமே வியாதி வருமங்கிறது. ஏன் அந்த எண்ணத்தை உள்ள வச்சுட்டாங்க. கர்த்தருடைய எண்ணத்தை காட்டிலும் பிசாசு வைத்த எண்ணத்தை அவங்க அப்படியே தூக்கி நிறுத்திட்டாங்க, எக்ஸால்ட் பண்ணிட்டாங்க. அதை மேட்டிமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாங்க, இது ஆண்ட வந்து ஆசிட் டெஸ்ட் வச்சார். ஆசிட் டெஸ்ட்னா நீ தேவனுடைய பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும்னாரு. யோவான் 8 படித்து பாருங்க, வாசிங்களேன். யோவான் 8:31 வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசத்தை யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். நீங்கள் அவரோட சீசரா? நான் கர்த்தருடைய பிள்ளை தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவரை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறாளா இல்லையா? இன்டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாளோ? டிசிப்ளின் ஃபாலோவர்னா என் உபதேசத்தில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய சிந்தைகள் நிலைத்திருந்தால் என்னுடைய சீசராக இருப்பீர்கள். அப்புறம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? உங்களோட வசனமே சத்தியம் இருக்கு. எபேசியர் 4 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உள்ள சத்தியத்தின் படிங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறாரு. அப்படியே கீழே வந்துருவோம், 35க்கு வந்துருங்க. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. குமாரன் எப்படி விடுதலையாக்குறார்? எண்ணங்களை கொண்டு, வார்த்தையை கொண்டு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமான எண்ணங்களை கொண்டு மலையை போல பனியை போல அனுப்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ள என் உபதேசம் நிலைத்திராதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இன்னைக்கு விசுவாசிகள் கர்த்தரை கொலை செய்ய தேட மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. ஏன் இல்லைன்னா, உங்களுக்குள்ள என்னுடைய உபதேசம் இடம்பெறலை. கர்த்தருடைய நினைவுகளையும் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் கொலை செய்ய தேடுவாங்க. வசனம் சொல்லும், ஆனால் வசனம் சொன்னா மட்டும் போதுமா? நமக்குன்னா ஒரு காமன் அறிவு, பகுத்தறிவு வேணாமாங்க. சொல்றது புரியுதுங்களாங்க? கீழே போடுப்பா. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆபிரகாம் அப்படி செய்யல. ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய நினைவுகளை தன்னுடைய நினைவுகளாக வைத்து கொண்டா. கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் என் ஃப்ரெண்டுன்னாரு. நீங்கள் யாரங்க ஃப்ரெண்டாக வச்சுருப்பீங்க? கிட்டத்தட்ட உங்களை மாதிரி எவனா சிந்திப்பான் பார்த்தீங்களா? அவன் தான் உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுருப்பீங்க. நீங்கள் சிந்திக்கிறது வேறு, அவன் சிந்திக்கிறது கிட்டத்தட்ட டோட்டலாகவே முரண்பாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாது. ஏன் ஆபிரகாம் ஃப்ரெண்டாக இருந்தான்னா கிட்டத்தட்ட கர்த்தர் நினச்சது ஆபிரகாம் அப்படி செய்வார். கீழே நீங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். கீழே, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்க, உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனாலே அல்லவா? வசனத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னா வசனத்தை நீங்கள் அறிய முடியாது. வசனத்தை அறிய முடியாதுன்னா கர்த்தருடைய எண்ணத்தை அறிய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? வந்து ஒரு காமன் நேரத்திலேயே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா பிரில்லியண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சூப்பர். அப்படி வந்தோடனே இப்போ நேரம் ஆயிடுச்சு முடிக்க மாட்டேக்காரு அப்படின்னா அப்படி லைட்டாக அப்படியே இல்லை வாட்ச் அப்படி பார்க்குறீங்கன்னா
வசனத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் கர்த்தருடைய நினைவுகளை அறிவது கஷ்டம். இன்றைக்கெலாம் ஒரு சகோதரர் ஸ்ரீலங்காலேருந்து பேசினார். ரொம்ப பேச முடியல எனக்கு. பாஸ்டர் ரமேஷ் தான் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. இங்கே போயிருக்கிறாரு. இங்கே பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா, பெரிய இழப்புங்க. கிட்டத்தட்ட போய் அவர் கொஞ்சம் உதவி செய்கிறக்கா போயிருக்கார். அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டேன்னு ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு 3 வருஷமாக அவங்க பிரசங்களை கேட்குறேன். அவர் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாஸ்டர். முதல்ல எங்கள் அம்மா தான் உங்களை செய்தியில் கேட்பாங்க. அப்புறம் நான் இதே நியாயப்பிரமாணம் போதிக்கிறவர் நினச்சேன் உங்களை. அப்புறம் கேட்டேன், அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிடுச்சு, டோட்டலாக சால்வ் ஆயிடுச்சு. எனக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போனேன், இப்போ நல்லா இருக்கேன் பாஸ்டர்ண்டாரு. டெய்லி 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்பான்னு சொல்லுங்க. டெய்லி 3 மணி நேரம். அது பாஸ்டர் ரமேஷ் சொன்னார், டெய்லி 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்பாரான் இருந்தார். நீங்கள் அப்படி மனது இருந்தால் தான் விடுதலையாக முடியும். சில டைம் பிரசங்கம் கேட்பீங்கன்னா கேட்பாங்க, சொல்லுவாங்க தெரியுமா, நான் நீங்கள் ஷார்ட்ஸ் கேட்பேன், ஏன் பேண்ட்டு கேட்க மாட்டீங்களா? அவ்வளோதான், ஒரு நிமிஷம் தான் கர்த்தருக்கு ஒதுக்க முடியும் அவங்களால. இல்லை இல்லை, மனசு இல்லை. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? இல்லை, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய. நாம் பிதாவாகிய பிசாசினால் உண்டாகல, நம்ம பிதாவாகிய தேவனால் உண்டானவர்கள். ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் சொல்கிறான், நல்ல பையன், சுகாசிலிருந்து 2 வாரம் வர்றாங்க. அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மாட்ட அந்த தம்பி சொல்லியிருக்கான், இனிமேல் அப்பாவை பற்றி நீ பேசக்கூடாதுமா, நம்முடைய அப்பா யாவேன்னு இருக்கான். அவன் கான்ஃபிடென்ட். பார்த்தீங்களா? உங்கள் அப்பா யாவேவா? அப்படின்னா நீங்கள் அவருடைய இச்சையின்படி செய்ய நீங்கள் மனசாக இருக்கணும். இச்சைன்னா தப்பு இல்லைங்க, இச்சைன்னா ஸ்ட்ராங் டிசையர். கர்த்தர் நம்ம எதுக்கு பூமியில் வச்சிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கப்படணும், நிறைவாக இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா கட்டணும், அவ்வளோதானா? அவருடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றணும். நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நிறைவேற்றணும். பிசாசு தன்னுடைய ஜனங்களை கொண்டு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றானா? எப்படி இல்லடா, அவன் நினைக்கிறத அப்படி செய்வாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, என்னன்னாலும் செய்வாங்க. இருக்காங்கல்ல. அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனால் உண்டாயிருந்தோம்னா பிதாவினுடைய ஆசை விருப்பங்களை செய்ய மனசா இருக்கணும். முதல்ல மனசு இருக்கணும். தமிழ் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறான். பார்த்தீங்களா? இல்லை, எங்கே ஆரம்பிக்குது? மனசுல. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? 47 முக்கியம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறபடியினால் ரட்சிக்கப்பட்டீங்களா? தேவனுடைய பிள்ளையா? தேவனை நேசிக்கிறீங்களா? அப்படின்னா வசனங்க உங்களுக்கு பிரியமா இருக்கணும். வசனம் கேட்க எனக்கு பிரியமே இல்லை, வசனம் கேட்க எனக்கு வாஞ்சே இல்லை, எனக்கு போர் அடிக்குது, போனோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியல, புழு கடிக்குது அப்படின்னா என்ன சொல்றது? நீங்க தேவனால் உண்டாயில்லைன்னு அர்த்தம். தேவனால் உண்டாயிருக்கோம், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கோம்னா நமக்குள்ள வசனத்தை கேட்கணுங்க வாஞ்ச இருக்கும். தெரியுமா? அதாங்க உயிரூட்டம். எப்படா சர்ச்சுக்கு போவோம்? அந்த ஒரு சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் சொல்லியிருக்காரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இருக்காரு. அவர் ஆன்லைனில் தான் கேட்குறவர், அடுத்த சண்டே எப்போ வரும்?
அடுத்த சண்டை எதுக்கு வரும்? சும்மா 2 மணி நேரம் உட்காந்துருக்கா? அந்த பேசுகிற வசனங்களை நான் இங்கே பேசுகிறது என்ன, நான் மனுஷ சத்துவங்களை பேசிக்கிட்டு இல்லை. இங்கே கர்த்தரோட ஆலோசனையை பேசுகிறேன், கர்த்தருடைய சிந்தையை பேசுகிறேன். அதை கேட்க மனதாக இருந்தோம்னா தேவனால் உண்டாயிருக்கிறோம்னு அர்த்தம். எது எது தீர்மானிக்குது? வசனத்தை குறித்த வாஞ்ச ஆர்வம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணுமே, கர்த்தருடைய ஆலோசனை நிறைவேற்றணுமேங்கிற அந்த வாஞ்சை. அந்த வாஞ்சை அவருடைய எண்ணத்தை நம்முடைய எண்ணமாக மாற்றிட்டு அப்படியே அதை எக்ஸால்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உயர்த்திட்டோம்னா நல்ல பலத்தாரங்கள் உருவாகிறோம். பிசாசுடைய எண்ணங்கள் உள்ள நுழையவே முடியாது. ஏன்னா நம்முடைய நமக்கும் அந்த தேவனுடைய எண்ணத்துக்கும் இடையே பாண்டிங் ஏற்பட்டுரும். அதை உடைக்கவே முடியாது. முதல்ல எண்ணம், அப்புறம் என்ன ஆரம்பிக்குது? மேட்டிமைன்னு சொல்றாரு இல்லையா? 2 Corinthians 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனே அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி. மேட்டிமை நிர்மூலம்னா ஒரு காரியத்தை குறித்த மேட்டிமையான எண்ணம் சொல்றாங்களா? அவ கொஞ்சம் மேட்டிமை பிடிச்சவங்கிறாங்க தெரியுமா? அப்படி சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். மேட்டிமை பிடிச்சோம்னா கொஞ்சம் என்ன சொல்றது, திமிர் பிடிச்சவ. திமிர் பிடிச்சவன்னா என்ன? திமிரான எண்ணம் கொண்டவ. என்னங்க திமிருங்கிறது பிளட்டில் இல்லை. திமிருங்கிறது எங்கே இருக்கு? புத்தியில். சில சொல்லுவாங்களா, நீ கறி சாப்பிட்டாவே உனக்கு திமிரு வந்து. கறிக்கும் திமிருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? வெஜிடேரியனா சாப்பிட்டா திமிரு வராதா? ரொம்ப நீ கறியா சாப்பிட்டீங்கன்னா உனக்கு திமிரு பிடிச்ச ஒரு மாதிரியா மூர்க்கம் குணம் உனக்கு வந்துடும். அப்படிலாம் வராது. ஏசு நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாரா? வெஜிடேரியன் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா? அவர் சாந்தமா இருந்தாரா? மோசே பூமியிலே மிகவும் சாந்த குணம்னா இருந்தார். அவர் பருப்பு சாதமா சாப்பிட்டுட்டு இல்லை. அது எண்ணம், சிந்தை. சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி. ஒன்று கவனிச்சுவாங்க. ஒன்று நம்முடைய எண்ணங்களை உயர்த்தலாம். அதாவது பிசாசு நமக்குள்ள வைத்திருக்கிற எண்ணங்களை உயர்த்தலாம். நீங்கள் என்னதான் வசனம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய ஒப்பீனியன் இதாங்க, நான் என்னுடைய ஒப்பீனியன் விட்டு நான் எக்காரந்த கூட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் எண்ணத்தை நீங்கள் உயர்த்திட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தி அதை நீங்கள் மட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும், தேவனுடைய நோக்கம் நிறைவேறும், தேவனுடைய ஆலோசனைகள் நிறைவேறும். சொல்கிறார், சிறைப்பிடிக்கிறங்கிற தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இரும்ப எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி. சிறைப்பிடிக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆளும் நம்முடைய எண்ணங்கிற எண்ணன்னு வரும் பொழுது ஒவ்வொருவரும் போலீஸ் மாதிரி இருக்கணும். இந்த எண்ணத்தை மனதில் வைக்கணுமா, இந்த எண்ணத்தை சிறைப்பிடிக்கணுமா என்று ஒவ்வொருவரும் என்றது தேவனுடைய எண்ணமா, தேவனுடைய சிந்தையா, தேவனுடைய ஆலோசனையா, இதை சிறைப்பிடிக்கணுமா இல்லை அப்படியே விட்டுறணுமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். சிறைப்பிடிச்சிட்டு வெளியே அனுப்பலாம், இல்லைன்னா அப்படியே உள்ளே விட்டுட்டு அது அப்படியே உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையுதுன்னு பார்த்தீங்களா? உள்ளும் புறமும் அப்படியே உலாம விடலாம். உங்கள் எண்ணத்தை நான் சிறைப்பிடிக்க முடியாது, என் எண்ணத்தை நீங்கள் சிறைப்பிடிக்க முடியாது. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னா எங்கேயே போயிருப்பேனே நான். எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். அப்படிலாம் நினைக்க முடியாது. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு காமிக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமான்னு கேட்டோம்னா இம்பாசிபிள். முதல்ல அது என்ன ஆகுதுன்னா ஹை திங்கிங்காக மாறுது, அது மேட்டிமையாக மாறுது. அப்புறம் என்னமா மாறும்னா இமேஜினேஷனாக மாறும். இமேஜினேஷனை மாறுதுன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டியை மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி சிந்திப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. யார் என்ன சொன்னாலும் அது நீங்கள் கேட்க மாட்டீங்க. எப்போவுமே அந்த தீர்மானம் எடுத்துகிட்டே இருக்கணுங்க. அப்பா சொல்கிறது இருக்குது, கத்த சொல்கிறது இருக்குது, அம்மா சொல்கிறது இருக்குது, கத்த சொல்கிறது இருக்குது, டாக்டர் சொல்கிறது இருக்குது, கத்த சொல்கிறது இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக ஒரு தீர்மானம் எடுத்து அந்த எண்ணத்தை உள்ளே வாக்கிட்டீங்கன்னா
அதை சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்போது புரியுதுக்கா சொல்கிறேன். ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை உள்வாங்கிட்டீங்க. உள்வாங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை நீங்கள் எக்ஸால்ட் பண்ணிட்டீங்க, உயர்த்திட்டீங்க. அதுக்கு அடுத்து என்னவா மாறும்? கற்பனையாக மாறும். கற்பனையாக மாறும்னா அது விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்போம், சிந்திக்க ஆரம்பிப்போம், மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். அது நல்ல நினைவுகளாக இருக்குது, அதாவது நல்ல நினைவுகளாக தெய்வீகமான நினைவுகளாக இருக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு சிரிப்புலாம் வரும். உங்களுக்குள்ளே ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்போனா என்ன வந்திருக்கு? நல்ல நினைவு. அதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கோபம் வருது, விரக்தி வருது. அப்படின்னா கெட்ட நினைவுகள் உண்டாயிரும். இமேஜினேஷனாக உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அதனால தமிழில் சொல்றாரு, அவைகளால் நாங்கள் எடுத்தோம். தர்க்கங்கள் இருக்கு. தர்க்கங்கன்னா அதை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு எதிர்மனப்பான்மை உங்களுக்கு உண்டாகும். எதிர்மனப்பான்மை உண்டாயிருச்சுன்னா கஷ்டம். இப்போ ரோமர் 1 சொல்றாரு இல்லையா, அவர்கள் சிந்தையிலே வீணரானார்கள் இருக்கா? சொல்லுங்களேன். வெயின் இமேஜினேஷன்னா சிந்தையில் வீணான சிந்தையாக மாறிடும். அந்த சிந்தை என்ன செய்யணும்னா தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும், வசனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் கேட்காத எண்ணமாக மாறும். ஏன் அப்படி மாறிச்சுன்னா அது இமேஜினேஷனாக, கற்பனையாக மாறிச்சு. அடுத்து என்னவா மாறும்னா அப்படித்தான் பலத்த அரணாக மாற ஆரம்பிக்கும். முதல்ல எண்ணங்கள் ஆரம்பிக்கிறது, அப்புறம் அந்த எண்ணத்தை நம்ம சொந்தம் பாராட்டி அந்த எண்ணத்தை நம்ம உயர்த்துகிறோம், அப்புறம் அந்த எண்ணத்தை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னவா மாறும்? ஒரு கோட்டை மாதிரி ஆயிரும். நான் சொன்னது புரியுங்களா? பிசாசை விரட்டணும்னா அந்த கோட்டையை உடைக்கணும். உள்ள உட்காந்து பத்தனமா இருந்துட்டு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியாத அளவுக்கு உள்ள மறைஞ்சு வச்சுக்குவான். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு பலத்தரன் உருவாகுதுன்னா அந்த பலத்தனுடைய ரூட் என்ன அறிஞ்சுக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு அறிஞ்சுக்கணும். 2 முக்கியமான காரியங்கள். ஒரு காரியம், எப்படி பலத்தரன் உருவாகுது? தவறான பலத்தரன் எப்படி உருவாகுதுன்னா கடந்த கால அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில், அனுபவங்கள்னா வெறும் அனுபவம் மட்டும் கிடையாது, அது உங்கள் வாழ்க்கையில் மனதில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். யாரையும் உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, யாரையும் உங்களை வார்த்தையினால் ரொம்ப டீப்பாக காயப்படுத்தியிருக்காங்க. சிலர் அடித்தா கூட ஒன்றும் தெரியாது, சின்ன வயசில் நம்ம அடிக்கிறோம் போட்டோன்னா அது ஒன்றும் போயாது. தமிழ்லே சொல்கிறாங்க இல்லையா, தீனால் சுட்ட பொன், அதான் தீயில் சுட்டால் கூட கொஞ்ச நாளில் ஆறிடும். ஆனால் நாக்கில் சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே செஞ்சு இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு மட்டும் நம்ம 4 பேர்ட்ட சொல்லுவோம், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா அது என்ன ஆகணும்னா அந்த எண்ணம் டீப்பாக மாற ஆரம்பிக்கும். ரொம்ப யார் உங்களை காயப்படுத்துனாங்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்துனாங்களோ, யாரும் அபீஷ் பண்ணாங்களோ, அதை சிந்திக்க என்ன ஆகும்னா அது உங்கள் மனதில் ஆழமான காயமாக உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு மருந்து என்ன? அந்த உங்களை காயப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்கள மன்னிக்கணும். நீங்கள் யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யார் உங்களை மன நோகடிக்க பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் முதல்ல மன்னிக்கணும். வாழ்க்கையில் எல்லாருமே சில அனுபவங்களை கடந்திருப்போம். உங்களுக்குலாம் சில அனுபவம் இல்லையா? உங்களை யாருமே காயப்படுத்தலையா? எல்லாம் நல்லவங்க, சில நல்லவங்களாக இருந்தால் கூட சிலர் வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க. நம்முடைய கேரக்டருக்கு விரோதமாக செய்யும்பொழுது அது காயத்தையும் வேதனையும் ஏற்படுத்தும். நம்ம அந்த இதுலேருந்து வெளியே வரணும். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். சில காரியங்களை மன்னிக்க முடியாமல் உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி காயப்படுத்தினா மன்னிக்க முடியாமல் உள்ளே வச்சுட்டாங்கன்னா அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய தீய பலத்தரணா உருவாகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குங்க. அது நீங்கள் மன்னிக்க மாட்டேன்னா நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க நான் மன்னிக்க முடியாதுங்க, அவங்க எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா, எவ்வளோ வேதனைப்படுத்துறாங்க தெரியுமா, அதை நினச்சி நான் எவ்வளோ நாள் கண்ணீர் விட்டுருக்கேன் தெரியுமா, எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா. நீங்கள் அதை நீங்கள் வந்து நீங்கள் ஏன் மன்னிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு நீங்கள் 1000 காரியங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். இதனால தான் மன்னிக்கல, அதனால தான் மன்னிக்கல, என்னை பற்றி சொல்லிட்டாங்க, என் பிள்ளையை பற்றி சொல்லிட்டாங்க, என் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டாங்க, நல்ல வாலிய பொம்பளை பிள்ளையை பற்றி சொல்லிட்டாங்க, 1000 சொல்லுங்கள், நீங்கள் 1000 சொல்லுங்கள். நீங்கள் ஏன் மன்னிக்காமல் இருப்பீங்கிறதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கவே மாட்டார். நீங்கள் என்ன அவங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் மனதில் பலத்த அரணாக பெரிய கோட்டை மாதிரி எழும்பிடும். சில வசனங்கள் காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:10 எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். கீழே சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செஞ்சேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனை மன்னிச்சேன். ஏன் மன்னிச்சேன்? சாத்தானுடைய தந்திரம் எனக்கு தெரியும். யாரை பற்றி சொல்கிறாரு? இந்த 1 கொரிந்தியர் 5 ஒருத்தனை பற்றி பேசுனா பார்த்தீங்களா, அவங்க அப்பாவுடைய மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மன்னிக்கிறேங்கிறார். அவனை மன்னிச்சுட்டு சபைக்குள்ளே கொண்டு வாங்குறாரு. நமக்குள்ள மன்னிக்க முடியாமல் காரியம் இருந்துச்சு, அப்பாவை மன்னிக்கலை, அம்மாவை மன்னிக்கலை, சில செய்த காரியங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா சாத்தான் நம்மை மோசம் போக்குவதற்கு, சாத்தான் நம்மை வஞ்சிப்பதற்கு அது வந்து காரணியாக மாற ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, இது நான் சொல்லலைங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இல்லை இது பவுல் தானே சொன்னார், இயேசுநாதர் சொன்னார். மத்தேயு 18 பேதுரு கேட்குறாரு, நான் என் சகோதரனை எத்தனை தரம் மன்னிக்கணுங்கிறார். அப்போது கர்த்தர் ஒருத்தர் வாசிங்களேன் 21, மத்தேயு 18:21. அப்போ பேதுரு அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்றார். ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தன் கணக்கு பார்க்குறாங்க. கணக்கு பார்க்கும்போது ஒருத்தன் வந்து கடன் வாங்கியிருக்கான். அந்த கடன் வந்து செலுத்த முடியாத கடன். அவனை கொண்டு வந்து பிடிச்சி வந்து கடனை கட்டுங்கப்பா சொன்ன உடனே அவனால் ஜென்மம் எடுத்தாலும் செலுத்த முடியாத கடன், அவ்வளோ பெரிய கடன். உடனே அவன் வந்து 26 வசனத்தில், அப்பொழுது ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு அது வாய்ப்பே இல்லை, அவ்வளோ பெரிய கடை. அவர் வந்து அப்போ எஜமான் சொல்கிறாரு, சரி போப்பா உன்னை மன்னிச்சிட்டேன், நீ ஒன்றுமே கொடுக்குவான்ட்டு. இவன் கடன் பட்டது 10,000 கோடி வச்சுங்க. 10,000 ஆனால் 10,000 கோடி கட்டவே முடியாது, அவனோட நிர்வாகம் பண்ண முடியாது. வெளியே வர்றான், இவன்ட்ட ஒருத்தன் 1000 ரூபா வாங்கியிருக்கான். 1000 ரூபா வாங்கின வந்து கேட்குறான், கடனை கொடு சொன்ன உடனே சட்டையை பிடிச்சி கேட்குறான். அவன் இதே பார்த்து சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வந்து அடைச்சி தீர்த்துறேன். உடனே என்ன சொல்கிறான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். இது வந்து அந்த ராஜா கேட்குற, எஜமான் கேட்குறாரு. அவனை அப்படி விட்டுருந்தான் கொஞ்ச நாள் வேலை பார்த்து கொடுத்துருவாங்க, அப்படிப்பட்ட கடன் தான் அது. கேட்ட உடனே, நீ உன்னை இவ்வளோ பெரிய மன்னிப்பை மன்னிச்சிருக்கேன், ஒரு சின்ன காரியத்தை உன்னை மன்னிக்கலை, அதனால் நீ எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி அவனை உபாதிக்கிறவனுடைய கையில் கொடுக்குறாங்க. யார் கையில் போட்டிருக்கலங்க? 34. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிற ஒரு இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, எத்தனை பேருடைய மனதில் நிம்மதி கிடையாது தெரியுமா? அவங்க மனதில் ஒரு டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்ததில்ல? எத்தனை பேர் சர்ச்சுக்கு போகிற பெரும்பாலானவங்க மட்டமானவங்க, பாம்பை கூட விட்டுறலாம், மட்டமான புத்தி உள்ளவங்க இருப்பாங்க. யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, யாரையும் நேசிக்க மாட்டாங்க, மனசு முழுக்க கசப்பு வெறுப்பு இருக்கும். சர்ச்சுக்கு போனோம்னா கையை வெட்டி ஆராதிக்கிறது தான் அப்படியே.
உள்ள உள்ள கசப்பு, வெறுப்பு, நிம்மதி இருக்காது. ஏன்? உபாதிக்கிறவனுடைய கையில் மனசு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? சில காரியத்தை நீங்க மன்னிக்கலன்னு வச்சுங்களேன், உங்களால் நிம்மதியை தூங்க முடியாதுங்க. அப்படியே வந்து குத்தும். குத்தல குத்துதுன்னா மன்னிச்சிருங்க. குத்துது அப்படின்னா மன்னிச்சுட்டு போயிருங்க. குத்துச்சு அப்படின்னா ரைட்டு. இன்னும் குத்திட்டு தான் இருக்குன்னா மன்னிக்கலன்னு அர்த்தம். அது யாராலும் தான் சரிதான். அவங்களை மன்னிப்பதற்கு தகுதியில்லாத காரியங்களை செஞ்சா கூட மன்னிக்கலன்னா அந்த தவறான ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள உண்டாயிரும். எபிரேயர் 12 சொல்றாரு. எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. மனதில் ஒரு கசப்பான வேர் எலும்பிருச்சுன்னா என்ன ஆகுன்னா தீட்டுப்படுவோன்னு அர்த்தம். மனது தீட்டுப்படும். நிறைய மக்கள் மன்னிக்கிறதுனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு மன்னிக்கிறதுனா என்ன, எப்படி மன்னிக்கன்னு தெரியாது. ஒரு காலத்தில் ஒரு தவறான போதனை மக்கள் மனதில் வந்து அது ஒரு பலத்த அரணா மாறி மன்னிக்க முடியாத அளவுக்கு அது தடை செஞ்சு. என்ன சொன்னாங்கன்னா, நீ மறக்கலைன்னா மன்னிக்கலைன்னு அர்த்தம். நாங்கள் நீ ஒருத்தரை மெய்யாவே மன்னிச்சிருக்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க செஞ்சதை மறக்கணும். அது எப்படி மறக்க முடியும்? மறக்க முடியும்? முடியுமா? முடியாதாங்க. சில காரியங்கள் அற்பமான காரியங்கள் இருக்கு, அதை அதுவாய் மறந்துடும். அன்றைக்கி நீங்கள் இப்படி அங்கே போனீங்க அப்படியே எனக்கு தெரியல. ஏன்னா அது நம்ம ரொம்ப அதை சேதப்படுத்தலை. ஆனால் ஒரு காரியம் நம்முடைய மனதை காயப்படுத்தியிருக்கு, வேதனைப்படுத்தியிருக்குன்னா அதை நீங்கள் மறக்கவே முடியாது. அது இம்பாசிபிள். முடியுங்கிறீங்க? முடியவே முடியாதுங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ மறக்கலைன்னா மன்னிக்கலை. அப்படி இல்லை. மன்னிக்கிறதுன்னா என்னங்க? உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை ரிலீஸ் பண்ணுவது. ரிலீஸ் பண்ணுறதுனா அவங்கள அந்த அது என்ன சொல்கிறது, நீ பண்ணினதான் சரி உன்னை மன்னிச்சிறேன். அந்த எஜமான் செஞ்சார் பார்த்தீங்களா? எஜமான் எந்த கதைக்கு சொல்கிறாரு? என் சகோதரனை எத்தனை வரை மன்னிக்கணுங்கிறது தான் சொல்கிறாரு. சொல்கிறது புரியுதுங்களாங்க? அந்த கடனிலிருந்து அவனை ரிலீஸ் பண்ணி விடுறதான் மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. நாம் பட்ட கஷ்டத்தை அவன் பட்டே ஆகணும், அவனுக்கு அந்த வேதனை அனுபவிக்கணும். நான் எவ்வளவு வேதனை அனுபவிச்சேங்கிறத அவன் கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்து மன்னிச்சிடும்னா. ஆண்டவர் சொன்னார், பதில் செய்கிறவன் நான். நீங்கள் மன்னிச்சுட்டு கர்த்தருடைய கருத்தில் விட்டுருங்க. கர்த்தர் அதை எப்படி டீல் பண்ணுவார், என்ன செய்வார், அது அவருடைய பார்ட்டு. உங்கள் பார்ட்டு என்ன? உங்கள் பார்ட்டு வந்து மனசார மன்னிச்சிருங்க. அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிருங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவனே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அவனை சிந்திக்கிறேன்னா அவன் செஞ்ச செயலை சிந்திக்கிறீங்களா? அதை அவன் மனதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒருத்தரோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அவனும் பார்ட்னர். உங்களுடைய பணத்தை ஒரு 2 கோடி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. உங்கள் பணம் உங்களுக்கு வந்து ஓட்டாண்டி ஆகிட்டீங்க நீங்கள். அவன் ஒரு 2 மாதம் கழித்து வர்றான், அவனுக்கும் போச்சு வந்து திரும்பி வர்றான். பிரதர், சாரி பிரதர், உங்களுக்கு நான் ஏமாத்திடக்கூடாது. உங்களை ஏமாத்தினால நானும் ஏமாந்துட்டேன். நம்ம இன்னுமே முதல்லேருந்து ஆரம்பிப்போம் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சாரிங்கிறான். சாரி, இனிமே அப்படி செய்வானா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். அப்புறம் என்ன செய்யணும்? அவனை பார்ட்னராக வச்சுக்கணுமா? பார்ட்னராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அறிவாளின்னு அர்த்தம். பெரிய அறிவாளி. உங்களை மாதிரி அறிவாளியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். கஷ்டம். நல்லா கவனிங்க. மக்கள் சொல்லுவாங்க, அப்போ நீ மன்னிக்கலன்னு தானே அர்த்தம். என்னை சேர்த்துக்க மாட்டீங்கல்ல, அப்போனா நீ என்னை மன்னிக்கலன்னு தானே அர்த்தம்.
நீ மன்னிச்சிருந்தா என்னை சேர்த்திருப்பேல, அப்போ நீ மன்னிக்கல இன்னும் மனசில் வச்சிருக்கதான் அர்த்தம். அதெல்லாம் கவனிங்க. மன்னிப்புங்கிறது அன்கண்டிஷனலாக செய்கிறதுங்க. தேவன் நம்மை நேசிக்கிற அந்த நேசத்தின் விளைவாக செய்கிறது. தேவன் நம்மை மன்னிச்சிருக்கிறார், நேசித்திருக்கிறார். இரக்கத்தினால கிருபையினாலே நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நம்ம எல்லா தீமையிலேருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்கண்டிஷனலாக செய்கிறது. ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ட்ரஸ்ட் பண்ணுறோம்ல, ஒருத்தனை நம்புகிறோம்ல, ட்ரஸ்ட் பண்ணுறது கிரயத்தின் அடிப்படையில் வர்றது. அந்த ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய இதில் திரும்பி அவரோட ஆக்ஷன் மாறணும். மாறாதவரை ட்ரஸ்ட் வராது. ஒருத்தன் பணத்தை திருடிட்டு போயிட்டான், சின்ன பிள்ளைகள்கிட்ட தவறாக நடந்துக்கிறான், அவன் மன்னிப்பு கேட்குறான், ஐயோ நான் தெரியாமல் பண்ணேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு திரும்பி சின்ன பிள்ளைகளை கையில் கொடுத்தோம்னா நம்ம முட்டாள்னு அர்த்தம். இப்போ அவனை நம்பளுக்கு என்ன செய்யணும்? கால் எடுக்கும், அவனை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். சொல்றது புரியுதுங்களாங்க? இல்லாட்ட திரும்பி காயப்படுவோம். மன்னிப்புங்கிறது நிபந்தனை இல்லாமல் செய்கிறது. ட்ரஸ்ட்டுங்கிறது அதுக்கு கிரயம் அவங்க செலுத்தி ஆகணும். நம்பக்கூடிய இதில் அவங்க செயல் இருக்கணும். அது காலம் மாறும். புரியுதா? இப்படிதான் பலத்தர். ரெண்டாவது காரியம் சொல்லி முடிச்சு அடுத்த தொடர்றேன். ரெண்டாவது காரியம், அந்த காயத்திலேருந்து வெளியே வர்றீங்க இல்லையா, காயத்திலேருந்து வெளியே வர்றீங்கன்னா திரும்பி அதாவது கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசிதாகணும், பழகிதாகணும், சபை மக்கள்கிட்ட பழகிதாகணும், அது வேற. திரும்பி உங்கள் அந்த பலத்தரன் உருவாக்கக்கூடிய காயம் மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தர் குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர்றாருன்னா திரும்பி குடிப்பழக்கக்கூடிய ஆட்களோடு டச் வைக்கக்கூடாது. அந்த பலத்தரனுக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. முட்டு கொடுக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த முட்டை முதல்ல எடுத்துடணும். சரி, சொல்லுவாங்க நான் ரசிக்கப்பட்டேன், கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன், என் குடிகாரன் நண்பர்கள்ட்ட போய் டெய்லி உட்காந்து நான் காஸ்பல் சொல்லுவேன். நான் ரசிக்கப்பட்டது மாதிரி என் நண்பர் ரசிக்கப்பட வேணாமா? நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. இப்போ தான் வந்திருக்கீங்க குழந்தை, நீங்கள் சிக்கிருவீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்களுக்கு தரித்திரியம் இருக்கும். தரித்திரியத்திலேருந்து வெளியே வரணும், தரித்திரியம் என்கிற அந்த உளையான சேட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த தரித்திரியத்தையே சிந்திக்காம செழிப்பை சிந்திப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் பழகணும். வேதம் சொல்கிறது, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், மூடனுடைய சஞ்சரிக்கிறவன் மூடனாவான், ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியாவான் இருக்கு. மூடனுக்கு தோணலாகாதே நாசமாவான் இருக்கு. தரித்திரத்தில் வெளியேறும்னா செழிப்பை சிந்திக்கிறவங்க, செழிப்பை பேசுகிறவங்க, அவங்களோட நீ ஜாயின்ட் ஆகணும். உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, யாராவது நம்ம புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புறக்கணிச்சிருவோம், அவங்களோட பேசவே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட நீங்கள் பழகணும். சில அரகண்டாக பேசுவான், அவன்கிட்ட பழகுங்க. அவன் அரகண்டாக பேசினா கூட கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் தெரியுமா. அந்த அரகண்டை எடுத்துக்காதீங்க, கான்ஃபிடென்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் அந்த 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 தாழ்வு மனப்பான்மையை தூக்கணும். அன்றைக்கி ஒரு பையன், நல்ல பையன்தான், ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு தவறான படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு நினைக்கிறேன். அதில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறாரு. அவங்க மனைவி முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டாங்க. அவர்கிட்டருந்து வாங்கி பட்டன் ஃபோனோடு வந்தார். இன்றைக்கி என் பொண்டாட்டி பிடிங்கி வச்சுட்டானால சரி அவருக்கு பிடிங்கி வச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே லேப்டாப் கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அவருக்கு அதுக்கு தேவையில்லை. அவருக்கு கால் மட்டும் போதும். நமக்கு செல்ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் எப்படினாலும் உள்ளே போக வேண்டியிருக்கு. அப்படின்னா அந்த பழக்கம் உங்களுக்கு அது முட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட வெப்சைட்லாம் பிளாக் பண்ணிடுங்க. சில பிளாக் பண்ணால் கூட பிளாக் எடுத்து விடுவான் போய். அப்புறம் அந்த பிளாக் பண்ணி அது வெளியே வாங்க. அப்படி வந்தால் தான் வெளியே வர முடியும். நிலைய பலத்தரன் எப்படின்னா ராங் டீச்சிங், தவறான போதனை அப்படியே போய் 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 உள்ளே வந்துடும். அதுலேருந்து வெளியே வரணும்னா நல்ல சத்தியங்களை கேட்கணும், அதை சிந்திக்கணும், அதை யோசிச்சிங்கன்னா இது இமேஜினேஷனாக மாறும், பலத்தரனாக மாறும். சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம், நிறைய இருக்குது. ஜெபம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபை தயவுக்கா சோத்திரம். ஆசீர்வாதங்கள் அனுகூலங்கள் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விளங்கட்டும்.
எங்களை நேசிக்கிறவர், எங்களுக்காக ஏராளமான நன்மைகளை வாக்கு பண்ணியிருக்கிறவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், தயவினாலும் காருண்யத்தினாலும் எங்களை நிரப்பி நடத்துகிறவர். அதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் திருப்பினோம். தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்ப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்கிற நாங்கள் தேவனோட ஆலோசனைக்கும் சிந்தைக்கும் செவி சாய்க்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்த விதமான தவறான பலத்த அரண்கள் மனதில் வந்து அது எங்களை தீட்டுப்படுத்தாத அளவுக்கு தவறான எண்ணங்கள் எல்லாம் சிறைப்பிடித்து வெளியே அனுப்ப உதவி செய்வீராக. நல்ல ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்க மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு வியாதியும் நோயும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.